வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் ஆயிருக்கிற ஜிஎஸ்டி 2.0 பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு பிசினஸ் சினாரியோக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, டேலில ஹெச்எஸ்என் கோடு ஹெச்எஸ்என் கோடு வைஸா வந்து ஜிஎஸ்டி ரேட் வந்து செட் பண்ணியிருப்பீங்க. சில பிசினஸ்க்கு வந்து லெஜர்ல செட் பண்ணியிருப்பீங்க, சில பிசினஸ்க்கு வந்து ஸ்டாக் குரூப்ல, சிலதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஐட்டம்ல இந்த மாதிரி செட் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாத்தையுமே வந்து செப்டம்பர் 22 அன்னைக்கு அப்டேட் பண்ணும்போது எப்படி அப்டேட் பண்றது, இல்ல அதுக்கு முன்னாடியே நீங்க எப்படி அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஜஸ்ட் டேலி ஓபன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோ டுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஆல்ட் ஜி கொடுத்தீங்க அப்படின்னா இதுல ஜிஎஸ்டி ரேட் செட்டப் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போய்க்கலாம். நீங்க போனீங்க அப்படின்னாலே நம்ம எங்க செட் பண்ணிருக்கோமோ அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இங்க எடுத்துட்டு வந்துடும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஜர்ஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ண உடனேயே நம்ம ஆல்ரெடி வந்து சேல்ஸ் அட் 28% அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து செட் பண்ணிருக்கேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் அப்படிங்கறது நான் இங்க கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 28ங்கிறது வந்து என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா 18 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனேயே வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட் டேட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 22/9/2025 இதை நான் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ 1/4/2025 இருந்து இருக்கிற ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 28ல இருக்கும். நீங்க அந்த டேட் வரைக்கும் 21/9 வரைக்கும் 28ல இருக்கும். 22ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட்ஜர்ல இருக்கிற டீடைல்ஸை எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் குரூப்ல வந்து நம்ம ஜிஎஸ்டி ரேட் வந்து செட் பண்ணியிருப்போம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் அதே தான். ஆல்ட் ஜி கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ஜிஎஸ்டி ரேட் செட்டப் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க வந்து எல்லா டீட்டெயிலுமே எடுத்துட்டு வரும். எந்தெந்த குரூப், அந்த குரூப்புக்கு வந்து நம்ம என்ன செட் பண்ணிருப்போம் அப்படிங்கிறது எல்லாமே எடுத்துட்டு வரும். உதாரணத்துக்கு வந்து நான் கார் அப்படிங்கிற குரூப் எடுத்துக்கிறேன். அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் அதே தாங்க, ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு நான் வந்து ஜஸ்ட் 18 மாத்திடுறேன். மாத்திட்டு நீங்க ஜஸ்ட் என்டர் அடிச்சீங்க அப்படின்னாலே இங்க வந்து எஃபெக்டிவ் டேட் கேட்கும். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22/9/2025 அப்படின்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இது கரெக்டா தான் அப்டேட் ஆயிருக்கா அப்படிங்கறது நீங்க எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு அந்த ஸ்டாக் குரூப் உள்ள போயிட்டு நீங்க இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோர் டீடைல்ஸ்ல ஜிஎஸ்டி ரேட் டீடைல்ஸ் ஹிஸ்டரியில பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/4/2025 இருந்து 28% அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 22/9க்கு அப்புறம் நம்ம 18 சேஞ்ச் பண்ணோம் இல்லைங்களா, அதுவும் உள்ள வந்து சேவ் ஆயிருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் குரூப்ல நீங்க அப்டேட் பண்ணிக்க முடியும். இது ஒரு குரூப் இல்லைங்க, மல்டிபிள் குரூப்ஸ் கூட நீங்க செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செட் பண்ணிருப்போம் அதே தான். ஐ ரிப்பீட், ஆல்டிஜி கொடுத்துக்கலாம், ஜிஎஸ்டி ரேட் செட்டப் கொடுத்துட்டு இங்க வந்து ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கறது நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஐட்டம் இருக்கு. நான் ரெண்டையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அட் அ டைம்ல ரெண்டுங்கிறதுல நீங்க மல்டிபிளா ஆனாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் கொடுக்குறேன் நான். இங்க என்ன ஹெச்எஸ்ங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எஃபெக்டிவ் டேட் கேட்குது, நான் 1/25 கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டீடைல் ஹியர்ல நம்ம வந்து ஆல்ரெடி 28ல இருக்கு, நான் 18% கொடுத்து எந்த டேட்ல இருந்து நம்மளுக்கு அப்ளை ஆகணும் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 2 ஐட்டத்துக்குமே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா 28ல இருந்தது 18 சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்னு இன்னொரு குரூப் இருக்கு. அதையும் நம்ம செலக்ட் பண்ணி அப்டேட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்ல போயிட்டு நம்ம சிம்பிளா என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ன்னு சேஞ்ச் பண்றேன். எஃபெக்டிவ் டேட் வந்து 22/9 போட்டுட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலா இங்க வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா வந்து நீங்க உங்களோட ஜிஎஸ்டி ரேட்டை வந்து லெஜர்ல இருந்தாலும் சரி, ஸ்டாக் குரூப்ல இருந்தாலும் சரி, ஸ்டாக் ஐட்டம்ல நீங்க செட் பண்ணிருந்தீங்கனாலும் சரி,
ஈஸியா ஒரே ஸ்கிரீன்ல வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம பிவி இன்ஃபோடெக்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஸ்டார்டிங் ஆஃபரா லான்ச்சிங் ஆஃபரா வந்து பாத்தீங்க அப்படின்னா 99 ருபீஸ்க்கு வந்து கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களோட கம்ஃபர்டபுள் டைம்ல கம்ஃபர்டபுள் பிளேஸ்ல இருந்தே நீங்க வந்து டேலி கத்துக்க முடியும். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாம்ஸும் ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் இஷ்யூ பண்றோம். அதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம விவி இன்ஃபோடெக் சேனலை டீமை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.